தொழில் முதலீடுகள் சிறப்பாக அமையும். 4ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடக்குதுன்னா முதலீடுகளை சிறப்பாக போட்டுருவீங்க. ஆனால் லாபம் வருமாங்கிறது தசாபுக்தியை பார்த்துக்கிட்டு போடுங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2வது, இந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான விலை, ஒரு உதாரணத்துக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த ஹோம் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த பொருள்களை எல்லாம் இல்லத்தரசிகள் வாங்கி வைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஆக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். 4ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா இந்த மாதம் டிவி வேணுங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கு, ஃப்ரிட்ஜ் வேணுங்க, ஏசி வேணுங்க அப்படின்னு கேட்டு பிடிங்கி வாங்கிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. அதே போல் இந்த திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது அன்பர்களே. உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடக்குமானால் கல்யாணமும் குழந்தை பாக்கியம் இயல்பாக கிடச்சிரும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தை பாக்கியமும், 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக திருமணமோ கைகூடி வந்துடும். ஆனால் இந்த மாதம் கோச்சாரம் இல்லை, எந்த மாதமானாலும் கோச்சாரம் திருமணத்தை அதெல்லாம் தடை செய்யாது. சரிங்களா? அதனால் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட வேண்டாம். அதே போல் அன்பு நண்பர்களே, ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அப்பப்போ டல் அடிச்சு, பொருள் வாங்குங்க, சொத்து வாங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் அந்த டாக்குமெண்டேஷன்ஸில் கரெக்டாக இருங்க. ஏன்னா 8க்கு அதிபதி 4ல் அமர்றார். டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாவது பிரச்சனை வரலாம், அல்லது வாங்கின சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கலாம். அதனால் 1க்கு 2 முறை பரிசோதனை செய்து அதை பெறுவது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், விருச்சகத்துக்கு சரிங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க, ஜென்ரல் ப்ரொடிக்ஷன். இதோடைய பலம் அதிகபட்சம் 5%-10% தான். அப்போது இதை ஏன் நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தசாபுக்தி சார்ட் இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள். நான் சொல்கிற எந்த பலனோட உங்களுக்கு அந்த தசாபுக்தி மேட்ச் ஆகுதோ அந்த பலன் 10%-க்கு மேலாகவும் வேலை செய்யும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போதைக்கு விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நம்ம பொது பலனின் அடிப்படையில் பார்க்க இருக்கோம். உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு பலனுமே சுய ஜாதகம் இல்லாமல் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா அது 5% தான். பார்த்துட்டு அது நடக்கலை இது நடக்கலைங்கிறது பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? சரி, பலன்களுக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த காலகட்டம் சொத்து வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, அசட்ஸை உருவாக்குறதுக்கு குட் பீரியட். இடம் வாங்கலாம் அல்லது வாங்கின இடத்துல வீடு கட்டலாம். ஏதோ ஒரு அமைப்புகளில் நீங்கள் எதையாச்சும் ஒரு பொருளை, ஒரு விலை மதிப்பு மிக்க பொருளை வாங்கி வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த காலகட்டம் அசட்ஸை உருவாக்குறதுக்கான அற்புதமான காலகட்டம். தாராளமாக முயற்சிங்கள். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. ஜாதக ரீதியாக 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த சொத்து வாங்குகிற அமைப்பு கிட்டும். 2வது, தொழில் சார்ந்து புது முதலீடுகளை உள்வைக்கின்ற ஒரு மாதம். தொழில் பண்ண போகிறோம், ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போடணும், அதுக்கு தான் பணத்தை ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த மாதம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான தொழில் சார்ந்த முதலீடுகளை உள்வைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் புரிந்து வைத்துக்கணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் முதலீடுகள் சிறப்பாக அமையும். 4ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடக்குதுன்னா முதலீடுகளை சிறப்பாக போட்டுருவீங்க. ஆனால் லாபம் வருமாங்கிறது தசாபுக்தியை பார்த்துக்கிட்டு போடுங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2வது, இந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான விலை, ஒரு உதாரணத்துக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த ஹோம் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த பொருள்களை எல்லாம் இல்லத்தரசிகள் வாங்கி வைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஆக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். 4ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா இந்த மாதம் டிவி வேணுங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கு, ஃப்ரிட்ஜ் வேணுங்க, ஏசி வேணுங்க அப்படின்னு கேட்டு பிடிங்கி வாங்கிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. சரி, அதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு வெளி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளோ இருக்கும். ரொம்ப பெரிய சூப்பராக வந்துடுவாங்க ஏற்றம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு ஃப்ளோ நகர்வு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டால் போதும். சரிங்களா? அதனால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். சரிங்களா?
2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த ஃப்ளோ நல்லாவே இருக்கும், கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அப்போ பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஏற்றம் இல்லைன்னா பெருசாக ஏற்றம் இல்லை, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தான் வருமான ரீதியாக பரவாயில்லைங்கிற மாதிரியான ஏற்றம் உண்டு. சரிங்களா, இதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, படிப்பில் கொஞ்சம் பிள்ளைகள் மந்தத்தன்மையை அடைவார்கள். ஆமாம், படிச்சிடும், எக்ஸாம்ஸ் வருது இப்போ. அப்போ விருச்சிக ராசிக்கார பிள்ளைகளை குடையக்கூடாதுங்க, திருகிக்கிட்டே இருக்கணும், கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். படிங்க, வந்துடுவீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் முடியலன்னா யாரால் முடியும் அப்படின்னு அப்படியே கலப்பணும், பட்டையை கலப்பணும். அவங்கள கலப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா படிச்சிருவாங்க. ஆக கொஞ்சம் சிரமப்படுத்தி படிப்பில் மந்தத்தன்மை ஆகிறதுக்கான அமைப்புண்டு சிரமப்படுத்தி அவர்களை படிக்க வைக்க வேண்டியது விருச்சிக ராசிக்கார பிள்ளைகளுடைய பெற்றோர்களின் கடமை. அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ இல்லை ராகு திசையோ சுக்கிர திசையோ நடக்குதுன்னா படிப்பில் ரொம்ப டல்லாகும். அப்படி அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா, அதே போல் இந்த திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது அன்பர்களே. உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடக்குமானால் கல்யாணமும் குழந்தை பாக்கியம் இயல்பாக கிடச்சிரும், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா, 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தை பாக்கியமும், 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக திருமணமோ கைகூடி வந்துடும். ஆனால் இந்த மாதம் கோச்சாரம் இல்லை, எந்த மாதமானாலும் கோச்சாரம் திருமணத்தை அதெல்லாம் தடை செய்யாது. சரிங்களா, அதனால் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட வேண்டாம். அதே போல் அன்பு நண்பர்களே, ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அப்பப்போ டல் அடிச்சு, உடல்நிலையில் சில தொந்தரவுகளை மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. 6, 8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக உடல் நல தொந்தரவுகள் கொஞ்சம் நீடிச்சிருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, தாயாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயாரின் உடல்நிலையில் மந்தப்படுதல்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதம். அப்போது 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தாயாருடனான உறவில் கொஞ்சம் சுமூகத்தன்மையை பின்பற்றி கொள்ளுதல் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மை, இல்லைன்னா அது கொஞ்சம் பிரச்சனையை தரும், பார்த்து இருக்கணும். சரிங்களா, அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பொருள் வாங்குங்க, சொத்து வாங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அந்த டாக்குமெண்டேஷன்ஸில் கரெக்டாக இருங்க. ஏன்னா 8க்கு அதிபதி 4 அமர்றார், டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாவது பிரச்சனை வரலாம் அல்லது வாங்கின சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கலாம். அதனால் 1க்கு 2 முறை பரிசோதனை செய்து அதை பெறுவது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகளால் சின்ன சின்ன மனசங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ஏதேனும் பாவகிரகம் இருந்து இப்போ தசை நடத்துதுன்னா உங்களுக்கு அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவீங்க. மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிள்ளைகளால் சில நெருக்கடிகளையோ பிரச்சனைகளையோ அனுபவிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் நல்ல மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும். சரிங்களா, அப்போ அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் நல்வழிப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை சொல்கிறது நல்லது இந்த மாதம். நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் தடம் மாறுறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறப்பு அல்லது பின்னடைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்தாலும் பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சிக்கான அமைப்பு இந்த மாதம் இல்லை. அதனால் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம், அதை பார்த்துக்கிடுங்க. அதே போல் மன வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சிறு கருத்து முரண்பாடுகளை தருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதெல்லாம் ரொம்ப பெரிதுபடுத்திக்காமல் அதை ஒரு சண்டையாக உருவாக்கிக்கிடாமல், ஓகே பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் வண்டியை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிறது மிக 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 நன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா, ஆக அன்பு நண்பர்களே, அனைத்து விருச்சிக ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.